ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவையான வெந்தய மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வெந்தய மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொடி. இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கம்மியான தீயில வச்சுக்கோங்க. இப்போ வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் லேசாக வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. இதையும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் வந்து போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே காரமாக இருக்கும். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு எல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம இன்னொரு வானலி எடுத்துக்கலாம். வானலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய வரட்டும். நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதில் இப்போ 20லேருந்து 25 பல் அளவுக்கு பூண்டு நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடவே கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு இப்போவே நான் போட்டுக்கிறேங்க. அப்போ வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா வந்து ஆறிருக்கும். அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வந்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கிணத்துல ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க இதுக்கு. இப்போ வெங்காயமும் பூண்டும் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் புளி தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இந்த புளி தண்ணி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேங்க. இப்போ இந்த புளி தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து புளி தண்ணிலேயே நல்லா வந்து வதங்கியிருக்குங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பொடி ஃபுல்லாகவே இதில் நான் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த காரம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொடி மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடி போட்ட உடனே இந்த நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இதில். ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். அதனால நல்லாவே கெட்டிப்படுங்க குழம்பு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவ தேவையில்லைங்க.
சுவையான வெந்தய மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டு இதை விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் சளி இதெல்லாம் இருக்க டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.